எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஒரு டைம் நீங்க இந்த ஒரு டைம் இல்லைங்க சார். நீங்க 5 நாள் ஈஸியா சொல்றீங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, சரி ஏதாவது ஒரு பக்கம் ஏதாவது கொஞ்சம் கை மாத்திரம் வாங்கி தரேன் சார். நான் 2 மாசம் இஎம்ஐ கேட்டேன்னா நீங்க வந்து அரக்கைங்கலாம் என்ன வேணாலும் சொல்லுங்க சார். நான் எனக்கு பேக் ஃபயர் ஆனங்காட்டி தான் நான் அவ்வளவு தூரம் கேட்கறேங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து உங்க சூழ்நிலையை புரிஞ்சு நான் பேசுறேன். இதே இது நான் உங்களுக்கு டிஃபென்ஸா பேசணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க கேட்கவே முடியாது. சரி தரல, அவர் கட்டல, என்ன பண்ணுவீங்க பண்ணுங்கன்னு சொன்னேன்னு வைங்க. சரி என்ன பண்ணுவீங்க? சரி எங்க சொன்னாலும் அதுக்கு ஸ்டேஷன் போனோம், சம் எதுவோ பண்ணுங்க. ஸ்டேஷன் போனோம், இன்னைக்கு இஎம்ஐ இன்னைக்கே கட்டணும் ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லட்டும், நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க சார். அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் ஸ்டேஷன் போகணுங்கிற என்ன இருந்ததுன்னா, நாங்க போன மாசம் அவர் பேசின பேச்சுக்கே போயிருக்கணும் சார். அவர் அந்த அளவுக்கு பேசினாருங்க. கட்டணுங்க சார். நாங்க வந்து சார் இஎம்ஐ என்னாச்சுன்னு கேட்டதுக்கு அவர் வந்து போன மாசம் அவர் பேசின பேச்சுக்கு அவர் பேசின வே ஆஃப் மெத்தட் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா போயிருக்கணும். ஆனா இப்போ வந்து எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எனக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. நான் சொன்னேன் முன்னாடி நான் பேசினா அவருக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்குவார். நான் அவருக்கு முன்னாடி இதெல்லாம் பேசினா அவர் அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. நான் சொல்லாம இருக்கேன். ஒரு நாளைக்கு 10 பிரச்சனையும் நான் ஸ்டேஷன் பேசிட்டு சரியா? அது வந்து அதுக்கு நான் இங்க போக தயாரா இல்லை. அவங்க மிஸ்ஸஸே ஒரு டேட் கன்ஃபர்மேஷன் பண்றாங்க அப்படின்னா அது நியாயமானது. நான் ஏன் அவங்க சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு இந்த கமிங் 15th சேலரி வருது. சரிங்க சார், உங்க இதுக்கே வரலாங்க. அவர்கிட்ட காலையில வந்தோடனே மேடம் ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க. ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணோடனே நான் திலீப் கிட்ட 11 மணிக்கே பேமெண்ட் கட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். 11 மணிக்கு பேமெண்ட் கட்டிடுவோம், நீங்க கிளம்புங்க வீட்டை விட்டு அப்படின்னாரு சார். சார் அந்த சொன்ன வார்த்தைக்காவது அதாவது 11 அமௌண்ட் ரெடியானதானே கட்ட முடியும். டைம் எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு ஆக நீ கட்டுறேன்னு சொன்னாருங்க எங்கிட்ட போன்ல. அவர்கிட்டே கேளுங்க. ஒரு 6 மணி, நான் 11 மணி கூட வேணாங்க சார். ஒரு 6 மணி வரைக்கும் டைம் எடுத்தாலும் ஏதோ கொஞ்சம் ரெடி பண்ணி கட்ட சொல்லுங்க சார். இன்னைக்கு ரெடி ஆகாது. எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன், யாருக்கிட்டுமே இல்லைன்ட்டாங்க. அவசியம் இல்லைங்க சார். அவருதான் காலையில சொன்னாருங்க. நீங்க நான் நேத்தே சொல்லிட்டேன் திலீப் கிட்ட 11 மணிக்கு நான் இன்னைக்கு கட்டிடுவேன் இருக்கேன். நீங்க அதுதான் சொல்றேன், பிராக்டிகலா நீங்க புரிஞ்சுக்க மணி 10 மணி சார். நான் இப்ப அதனாலதான் சார் 11 மணிக்கு நீங்க ரெடி பண்ணி. நான் 11 மணிக்கு கேட்கவே இல்லைங்க சார். நான் நைட்டு 7 மணி வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டேன் சார். என்ன சொல்றேன், கம்மிங் 15th உங்களுக்கு வரும். அந்த இஎம்ஐ ஒரு இஎம்ஐ கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரியா? நீங்க தயவு செய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா உங்களுக்கு அந்த பேமெண்ட் வரும். நீங்க போனதுக்கப்புறம் நம்ம வந்து பேசிக்கலாம் சார். பாருங்க வந்து என்னங்க சார், மறுபடியும் எனக்கு என் மேல பேக் போயிருங்க சார். இவர் கட்டாத இஎம்ஐக்கு சார், இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. இவரை நான் பார்த்தது கூட இல்ல. 4 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வந்து தேவையில்லாம இந்த கேஸ் என் தலையில போட்டு நீங்க ரெஃபர் பண்ணீங்களா? இல்லைங்க சார். அவரு யாரு உங்களுக்கு வேலை போகும் சார். எனக்கு என் கேஸ்ல அலோகேட் ஆயிருக்குங்க சார். அவங்க என்ன கேட்பாங்க சார் கார்பரேட்ல? கார்பரேட் சொல்றது எல்லாம் உங்களுடைய வேலை கடமை கரெக்டா செய்றீங்க சார். கார்பரேட்ல என்ன தெரியுமா சார், பேக் ஃபயர் ஆகுங்க சார். கரெக்டா நீ ப்ரொமோஷன் டைம்ல எனக்கு பேக் ஃபயர் ஆகுங்க. இல்ல அதுதான் சொல்றேன் அவங்களோட சார். கார்பரேஷன் நீங்க பாக்குற ஸ்டேஷன் இல்ல, நீங்க டெய்லி பாக்குற கேஸ் இல்ல, உங்களுக்கே தெரியும் சார். கார்பரேஷன்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்